கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். இப்போ 9 தான் நமக்கு தேவை. இங்கே ஒரு 9 இன்ச்சு இங்கே இருக்குது. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. 9 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது பாருங்க அழகாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக அப்படி மேலே இப்படி ஏற்றி வச்சு இது பாருங்க கவர் தட்டு எடுக்கிறதுக்காக இது பாருங்க அழகாக அப்படி மார்க் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சிங்களா? இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்படி பாருங்க அந்த 1/2 இன்ச்சு கிட்ட கரெக்டாக ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிங்க. இங்கேயும் 1/2 இன்ச்சிலேருந்து இங்கே பாருங்க கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இங்கேயும் அதே மாதிரி இங்கே பாருங்க 1/2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிங்க. முடிஞ்சது. வெரி சிம்பிள். இங்கே பாருங்க மார்க் பண்ணிக்கிறீங்களா? மார்க் பண்ணுறதுக்கு அளவாக கரெக்டாக அப்படி வச்சுங்க ஸ்கேலை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அழகாக பாருங்கள் கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஃபிட்டிங் சரியில்லை, ஆம்கோல் லூஸ் ஆகுது, சைடில் துணி நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக வந்து ஃபிட்டிங்காகவும் இந்த ஆம்கோல் லூஸு எதுவுமே இல்லாமல் ஆம்கோல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங்காக வர மாதிரி நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கேல் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் ஸ்கேலில் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட்டிங் செம்மையாக வேறு லெவலில் வரும். நீங்கள் நான் கட்டிங் பண்ணுறத பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் இது வந்து நான் எல்லாம் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் விஷயங்கள் நீங்கள் தெளிவாகிக்கிங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். இந்த ஆம்கோல் லூஸ் வருது, சைடில் துணி வருது, எதனால் வருது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்லீவ் ஸ்கேலு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் டேப் எல்லாமே போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் கட்டிங் பண்ணும்போது ஆம்கோல் எவ்வளோ தேவையோ, இப்போ 8 இன்ச்சு வேணும்னா அதாவது சுற்றளவில் 16 இன்ச்சு வேணும்னா நீங்கள் 1.5 இன்ச்சு ப்ளஸ் வைக்கிற மாதிரி பாருங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது எல்லா சைஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் போட்டிருக்கு 42. இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சைஸுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. இங்கே பாருங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல துணி வந்து சைடில் வந்து நிற்கிதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏன் நிற்கிது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிட்டு வரேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 37 சைஸ் அந்த மாதிரி தான் கணக்கு வரும். அவங்க நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள் இந்த நெக்கு இந்த அளவுக்கு லோவாக இருக்கிறதுனால என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா சைடில் வந்து 1 இன்ச்சை வந்து நான் கம்மி பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ வந்து இந்த சைடில் அவங்க வந்து துணி வந்து நிற்காது. ரெண்டாவது ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லூஸ் ஆகுதுன்றாங்க. அதையும் வந்து நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி கட்டிங் பண்ணாங்கிறது சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து 10 ப்ளவுஸ் பக்கம் கொடுத்தாங்க. ஆல்ரெடி 2 ப்ளவுஸ் தைச்சு கொடுத்துட்டேன், பக்காவாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து இது சொல்லணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் 1 2 3 4 5 இது ஒரு கீழே இருக்கிறதோட 6 ப்ளவுஸ் ஆச்சு. இங்கே 2 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஆள் தான். இந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் கட்டிங் பண்ணி காட்டிடுறேன். 7 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ்லாம் வந்து ஒரே நேரத்தில் கட்டிங் பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒன்றை கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் மொத்தமாக தான் போட்டு வெட்ட போகிறேன். இதை நான் அப்புறமா நான் வெட்டிக்கிறேன். உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தெளிவாக வந்து சொல்லணுங்கிறதுக்காக இந்த ஒன்று மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைனிங் அதாவது 2 பைட் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து நீட்டாக அயன் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வெட்டிங் செம்மையாக வரும். ஏன்னா அங்கங்கே மடிப்பாக இருந்தால் சரி வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துங்க. இந்த பிசுலாம் இல்லாமல் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்கேல் அளவுக்கு அப்படியே கோடு போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. இது பாருங்க 13.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? 13.5 இன்ச்சுனா நான் வந்து 14 வைக்க போகிறேன். மேலே வந்து 1/2 இன்ச்சு போயிடும். 14 இன்ச்சு வச்சு அப்படியே மார்க் பண்ணிங்க. கரெக்டாக பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வேறு லெவலில் வரும். இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கமெண்ட்டில் நீங்கள் வந்து எந்த இது வேணாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். இங்கே பாருங்கள் இவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 19 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? 19 வைக்க போகிறது கிடையாது, கம்மியாக தான் வைக்க போகிறோம். இவங்களோட ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நல்லா பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா துணி இருந்ததுன்னா நல்லா கரெக்டாக அழகாக எடுத்து விட்டுங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள் ஷோல்டர் 12 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? 12 இன்ச்சுங்கிறது நம்ம இங்கே வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் கரெக்டாக 12 தான் நான் இங்கே வைக்கிறேன். சரிங்களா? என்ன இருக்கோ அதான் வைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு 19 இன்ச்சு வருது. சரிங்களா? இப்போ 19னா இதில் பாதி வந்து எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள் 19ல் பாதி 9.5 இன்ச்சு வரும். சரிங்களா? இந்த 9.5ல் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 9 தான் நான் இங்கே வைக்க போகிறேன். சரிங்களா? இங்கே 9 தான் வைக்க போகிறேன். நல்லா பார்த்துங்க, 9 தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம தனியாக துணி எக்ஸ்ட்ரா விடு வந்துறீங்களா, அது ஒரு 1.5 இன்ச்சு வரும். அப்போ வந்து 10.5 இன்ச்சு இங்கே வச்சு கரெக்டாக பாருங்க இப்படி மார்க் பண்ணிங்க. சரிங்களா? ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. இப்படி மார்க் பண்ணிடுங்க.
கீழே ஹிப் சைஸ் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இங்கே பாருங்கள் 18 இன்ச்சு வருது. 18னா அதில் பாதி பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வரும். சரிங்களா? இப்போ இந்த 9 இன்ச்சு வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே கரெக்டாக வச்சுக்குங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும். நீங்கள் வந்து 1 இன்ச்சு வச்சிங்கனாவே, அதாவது 1 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். இல்லைனா இங்கே இருக்கிற என்ன மெஷர்மெண்ட்டோ இங்கே பாருங்கள் 10 வருது, இந்த 10 இங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி லோ நெக் வரும்போது நீங்கள் இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதை வச்சிங்கன்னா நம்ம தைக்கும் போது கீழே வந்து கரெக்டாக வந்துடும், பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன்னா இப்போ வந்து இவங்க இந்த இடத்துல லூஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இதில் வந்து கம்மி பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பேக் நெக் வந்து பாருங்கள் இப்படி அளத்துங்க. கரெக்டாக 4 இன்ச்சு வருது. இங்கே பாருங்கள், காலஞ்சி பிடிக்கிறதுக்கு போய்டும் 5 வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இவங்க ஷோல்டர் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக 2 இன்ச்சு வருது. 2 இன்ச்சு வச்சு இங்கே பாருங்கள் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு 4 இன்ச்சு பிடிக்க போய்டும். பாருங்க 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் அப்படியே வச்சுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். பொறுமையாக பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா, அங்கே பாருங்க கரெக்டாக வந்து ஸ்கேலை வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் சைடில் நல்லா பாருங்கள், மெஷர்மெண்ட் வந்து இது நம்ம என்னவோ அதான் வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு சிலர் வந்து 1 இன்ச்சு அதிகமாக வேணும்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள் சைடில் வந்து பாருங்கள் கரெக்டாக 8 இன்ச்சு வருது. சரிங்களா? இந்த 8 இன்ச்சே வந்து இங்கே வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். ஒரு சிலர் வந்து அதிகமாக கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் வந்து பேக் வைப்பீங்க அதிகம் உயரம். அப்போ வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சு வருது, இங்கே 8 இன்ச்சு வருதுன்னா அவங்க 1/2 இன்ச்சு கேட்டாங்கன்னா 8.5. அப்போ நீங்கள் இங்கே அளக்கும் போது 8.5 நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே 8 இருக்குது, அந்த 8 இன்ச்சை தான் வந்து நான் இங்கே வைக்கிறேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வைக்கிறேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து ஸ்கேலை வச்சுக்கோங்க, இப்படி மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து பாருங்கள் இந்த ஆம்கோல் ஸ்கேலை எடுத்துக்கோங்க. இது பாருங்கள் ஒன்றுமே இல்லை, அப்படியே எடுங்க. கரெக்டாக பாருங்கள் இந்த நம்ம மார்க் பண்ணிக்கிறீங்களா, மார்க் பண்ணுறதுக்கு அளவாக கரெக்டாக அப்படி வச்சுங்க ஸ்கேலை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அழகாக பாருங்கள் கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. புரிஞ்சுங்களா? இதே மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது ஆம்கோல் எவ்வளோ அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இங்கே மேலே வந்து 1/2 இன்ச்சு போய்டும். இங்கே பாருங்கள் 1/2 இன்ச்சு கணக்கு நான் உங்களுக்கு தள்ளி வச்சு தான் காட்டுறேன். ஆல்ரெடி இப்படி மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள் இப்படி வச்சுங்க. 1 2 4 5 6 7 8 9, அதாவது பாருங்கள் இப்படி வச்சுட்டோம்னா 9 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், அதனால 9 இன்ச்சு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக 8 இன்ச்சு வருது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கன்னா நம்ம சைடில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம், அதாவது சைடில் துணி நிற்கிதுன்னு சொல்லிக்கிறாங்க, குறைச்சிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து 9 இன்ச்சு வந்து வந்துருச்சு. இதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம வந்து கம்மி பண்ணால் போதும், அதிகமாக தேவையில்லை. இல்லைன்னா வந்து என்ன ஆகுனா ஷோல்டர் வெளியில் வந்துடும். அதனால் அவங்ககிட்ட கேட்ட பிரகாரம் என்ன சொன்னாங்கன்னா சைடில் துணி வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி அவங்க சொல்கிறத வச்சு பார்த்து அவங்க சொன்னதை பார்த்துட்டு அவங்க வந்து எப்படி போட்டிருக்கிறாங்கிறதும் ஒரு சிலது காமிச்சாங்க. இந்த மாதிரி ஷோல்டர் இறங்குதுன்னு அப்படி சொன்னாங்க. அப்போ துணி சைடில் பாருங்க அப்படின்னு சொல்லி தூக்கி காமிச்சாங்க, அதாவது கையில் இப்படி வந்து காமிச்சாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து அவங்க லூஸாக இருந்துச்சு, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இந்த இடத்துல லைட்டாக தான் வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது. சைட்லேயும் வந்து துணி வந்து ரொம்ப லூஸாக அப்படி இருந்தது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஆம்கோலில் 1/4 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ வந்து கரெக்டாக இந்த நம்ம இதில் கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கிற நெக்குக்கு இந்த ஸ்கேல் அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் பாருங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறீங்களா, இங்கே மார்க் பண்ணியிருக்கிறீங்களா, இங்கே பாருங்கள் அழகாக அப்படி வைங்க. கரெக்டாக வச்சு பாருங்கள் அப்படியே அழகாக மார்க் பண்ணிங்க. இது வந்து ரவுண்டு செம்மையாக வந்து அழகாக வரும். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஸ்கேல் எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து பாருங்கள் 1.5 இன்ச்சு தள்ளி, அதாவது ஸ்கேல்லேருந்து பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சோம்னா 1.5 இன்ச்சு வந்துடும். இப்படி மார்க் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ நான் கட் பண்ணுறது மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஃபிட்டிங்லாம் வேறு லெவலில் வரும். இப்போ வந்து பாருங்கள் இப்படியே கரெக்டாக அப்படி வெட்டிட்டு வாங்க. இப்போ இந்த பக்கம் வெட்டும்போது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா லைட்டாக 1/4 இன்ச்சு இது பாருங்கள் 1/4 இன்ச்சு விட்டு லைட்டாக பாருங்கள் இப்படியே வெட்டிட்டு வாங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தைக்கும் போது நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தைக்கிறது எப்போவுமே வந்து 1/2 இன்ச்சுக்கு போயிடாதீங்க, 1/2 இன்ச்சுக்கு அதிகமாக போகாதீங்க. 1/4 இன்ச்சுக்குங்கிறது
கொஞ்சம் அதிகம், அதாவது 1/2 இன்ச்சு கொஞ்சோண்டு கம்மியாக அந்த மாதிரி பிடிச்சிங்க. ரொம்ப 1/2 இன்ச்சுக்கு மேலேயும் பிடிச்சிடாங்க, 1/2 இன்ச்சுக்குள்ளேயும் பிடிச்சிடாங்க. 1/2 இன்ச்சு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, இங்கே 1/4 இன்ச்சு இப்படி வந்துடும். இந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்து பிடிக்கும்போது கரெக்டாக வந்து இதில் வந்து தைச்சிரும். அதாவது நம்ம மார்க் பண்ணி பார்த்தீங்களா, இந்த கோட்டுக்குள்ளே வந்து தையல் வந்து கரெக்டாக வந்து உட்காந்துரும். அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு கேட்குற மெஷர்மெண்ட்டு அந்த ஆம்கோல் என்னவோ கரெக்டாக வந்துடும். இதனால தான் வந்து ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு சின்னது வரது காரணமே அதுதான். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இங்கேருந்து எவ்வளோ வருது அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்களா 6 இன்ச்சு வந்துருச்சு. அதான் மேலேருந்தே டோட்டலாகவே 6 இன்ச்சு வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்க்குமே நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும். இது இவ்வளோ வச்சா போதும், மார்க் பண்ணால் போதுன்னா இந்த ஆம்கோலில் வந்து லூஸு சுருக்கு எதுவுமே வராது, பக்காவாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், அது வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக்கு வந்து பாருங்கள், அப்புறமா கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இப்போ கட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது கிராஸ் கட்டிங்கா நேர் கட்டிங்கா என்ன கேட்டிருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணிங்க எப்போவுமே. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் தான். இது பாருங்கள், இப்படி ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இப்படி போட்டுக்குங்க, சும்மா இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக வந்து நம்ம அதாவது கட் பண்ண பார்த்தீங்களா, அதுலேருந்து கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிங்க. என்ன இருக்கோ நான் எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டைம் வந்து தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இந்த ஸ்கேல் வந்து எல்லா சைஸுமே செட் ஆகும், நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதே மாதிரி பார்த்தீங்க கரெக்டாக இங்கே வந்து 3/4 இன்ச்சு தள்ளி வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ இங்கே மார்க் பண்ணி பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுங்க. இங்கேயும் ஒரு கோடு மார்க் பண்ணிங்க. கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், தெளிவாக வந்து இப்படி மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இதை வந்து எடுத்து வச்சுருங்க. இப்படி பாருங்க, கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து சைடில் துணி வந்து விட்டுருக்கும் தெரியுங்களா, இது வந்து 1.5 இன்ச்சு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது 1.5 இன்ச்சுக்கு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இந்த இடத்துல 3/4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. மார்க் பண்ணிங்க, அப்புறம் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து கட் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம வந்து மார்க்கிங், இதுதான் ஒரிஜினல். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பாருங்க, பட்டி ஹைட்டு 6.25 வருது. சரிங்களா? இங்கேருந்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும், 6.25னா 7.25 வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இந்த யோக் பட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக 3 இன்ச்சு வருது. இந்த 3 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிங்க. ஆப்போசிட்லேயும் அதே 3 இன்ச்சே வைங்க, அதிகமாக வைக்கவே தேவையில்ல. இதே மாதிரி வச்சு பழகிங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் மாறும், அது நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அதாவது நான் அந்த மாதிரி வரும்போது சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இந்த மெயின் டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குது, அதாவது 3.5 இன்ச்சு இருக்குது. சரிங்களா? நான் வந்து 3.25 வைக்க போகிறேன். சரிங்களா? 3.25 வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி பிடிங்க, இழுக்காமலே பிடிங்க, ரொம்பலாம் இழுக்க தேவையில்ல. பாருங்கள், கரெக்டாக இங்கே வச்சு மேலே பாருங்கள், பிசுரோட ஆள் இப்படி பிடிச்சிங்க. கரெக்டாக இப்படி பிடிங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். கரெக்டாக இங்கே வச்சு இங்கே பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இப்படி பாருங்கள், இந்த இடத்துல மார்க் பண்ண பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. இந்த ஸ்கேல் எடுத்துக்கங்க. கரெக்டாக பாருங்கள், நம்ம இங்கே மார்க் பண்ண பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சு பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சு கிட்ட கரெக்டாக ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிங்க. இங்கேயும் 1/2 இன்ச்சிலேருந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க. இங்கேயும் அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிங்க. முடிஞ்சது, வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இவங்களுக்கு மெயின் டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குது, இந்த பிடிப்பம் பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.25 இன்ச்சு வைங்க. 1.25 இன்ச்சு வச்சா போதும். இவங்களுக்கு வந்து அவ்வளோதான் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் தைச்சி கொடுத்துருக்குறேன். ஃபிட்டிங் வந்து வேறு லெவலாக இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்டில் வந்து லூஸ்லாம் வருதுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்து நான் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து லூஸ் வரது காரணங்கள் இதுதான். அப்புறம் ஃப்ரெண்டில் வந்து இறங்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதையும் நான் வந்து இப்போ கிளியர் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து கரெக்டாக மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுருந்தீங்களா, இதை வந்து பாருங்கள் அழகாக இப்படி வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு நெக்கு பாருங்கள் இப்படிலாம் மார்க் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நெக்கு அழகாக ரவுண்டாக வந்து நிற்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இறங்குறதுக்கு காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரைட் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்காக அதை மெயினாக நீங்கள் பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது இழுத்துக்கிட்டு வரும். அதை ஒரு தெரிஞ்சுங்க. இல்லை அவங்க வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படியே அவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங்காக போட்டுருங்க. அந்த இழுத்து கொடுக்காம அந்த அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த கிராஸ் கட்டிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக கொடுக்கும், முன்னாடி இழுக்க விடாது. சரிங்களா? கிராஸ் கட்டிங்காக மாற்றிடுங்க. இல்லை நான் எனக்கு கிராஸ் கட்டிங்கும் மாற்றி அப்படி ஃப்ரண்ட்டில் வருது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த மெயின் டாட்டோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வைங்க. இந்த யோக் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, யோக் பட்டியை வந்து கரெக்டாக பாருங்கள். இவ்வளோ லைட்டாக அப்படி குறைங்க. இங்கே இதில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹைட்டு பண்ணுறீங்க. யோக் பட்டி வந்து 1/2 இன்ச்சு கரெக்டாக கம்மி பண்ணுறீங்க. வெட்டும் போது சொல்ல வரேன். இந்த இடத்துல மட்டும் அப்படியே கரெக்டாக அப்படி வெட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இப்படி அமுந்தி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துடும். அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உடல் அமைப்பு தகுந்த மாதிரி வரும். இன்னொரு விஷயமும் என்னன்னு கேட்டிங்கன்னா இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து லூஸாக போடுவாங்க. லூஸாக போட்டுட்டு எனக்கு இறங்குன்னு சொல்லுவாங்க. இடுப்பு வந்து டைட்டாக இருக்கணும். மெயின் ஜெஸ்ட்டு வந்து டைட்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டைட்டாக ஃபிட்டிங்காக நின்னா மட்டும்தான் அதை இறங்க விடாது. நீங்கள் லூஸாக போட்டுட்டு இறங்குதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது என்னோட அனுபவத்தில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதை பற்றி இன்னும் நான் தெளிவாக வந்து வீடியோ அது மாதிரி வரும், ப்ளவுஸு வரும்போது நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள் மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு பாருங்க நான் வெட்டுறேன். கரெக்டாக இது கோட்டுக்குள்ளேயே வெட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோட்டில் வெட்டிட்டே வந்து என்ன பண்ணுங்கள், அந்த கீழே அதாவது ஆம்கோல்ல வலி வரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் 1/4 இன்ச்சு அப்படி லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கங்க. அந்த இடத்துல லூஸ் வராது ஃப்ரண்ட்டில். இது பாருங்க. இப்படி வெட்டிக்கங்க. இப்போ இது கழுத்து எப்படி இருக்குன்னு பாரு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து நிற்கிது பாருங்கள். இதை வந்து எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து பேக்கும் காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். கட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோட்டுக்குள்ளேயே கரெக்டாக 1/4 இன்ச்சு வெட்டுங்க. அவ்வளோதான். இதையும் பாருங்கள் காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா தச்சு போட்டோம்னா அழகாக நெக் வந்து செம்மையாக வரும். இங்கே ஏன்னா ஆல்ரெடி தைச்சிருவோம். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். கரெக்டாக வந்து நெக் வந்து அழகாக ரவுண்டாக உட்காரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம எதுவுமே இப்போ அளக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஈஸியாக 9 இன்ச்சு தான் வந்து ஆம்கோல் வந்து வச்சுருக்கிறோம். ஒரு தெளிவாக ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இதை வந்து கரெக்டாக பாருங்கள் இப்படி கோடு போட்டுங்க. ஸ்கேல் அளவுக்கு லைட்டாக விட 1.5 இன்ச்சுக்கு தள்ளி வச்சு விட இப்படி மார்க் பண்ணிங்க. ஸ்லீவ்ஸ் லென்த் எவ்வளோ இருக்குது இப்படி பாருங்கள். கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்படி வச்சு இங்கே 1/2 இன்ச்சு தள்ளி இப்படி மார்க் பண்ணிங்க. ஓப்பன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு பாருங்கள் இப்படி வச்சு கரெக்டாக பாருங்கள் இந்த ஸ்கேலோடு அதாவது 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இப்படி மார்க் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ வந்து எடுத்து வச்சுருங்க இப்படி. இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக 6.25 இன்ச்சு வருது. ஆப்போசிட்டில் 6.25 வச்சு கரெக்டாக அந்த 3 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணுங்கள். 3, 3.25, 3.5 வைக்கலாம். 3.5க்கு உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்படி போய் சுருக்காக இப்படி வந்துடும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ரொம்ப வந்து குடஞ்சியும் எடுத்துடக்கூடாது. 3.5, 3.25 போயிடாதீங்க. 3 இன்ச்சுங்கிறது நார்மல். இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல லூஸ் வர மாதிரி இருந்ததுன்னா 3.25, 3.5 இப்படி தான் நீங்கள் ஸ்டெப்பாக போகணும். எடுத்தோடனே அப்படி போயிடக்கூடாது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதுதான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு பண்ணி கொடுத்ததில் ஃபிட்டிங் செம்மையாக இருந்தது, அதுக்காக சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஆர்ம் ஸ்கூல் அதாவது ஸ்லீவ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இவங்க கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். இவருங்க கரெக்டாக இங்கே வச்சுட்டேன். இப்போ 9 தான் நமக்கு தேவை. இங்கே ஒரு 9 இன்ச்சு இங்கே இருக்குது. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. 9 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இவருங்க அழகாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக அப்படி மேலே இப்படி ஏற்றி வச்சு இவருங்க கவர் தட்டு எடுக்கிறதுக்காக இவருங்க அழகாக அப்படி மார்க் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சிங்களா? இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்படி பாருங்க
வெரி சிம்பிள், எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது பாருங்கள். நீங்கள் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு அளக்கவே தேவையில்லை. இது கரெக்டாக வச்சு தைச்சிங்கன்னா செம்மையாக வரும். உங்களுக்கு ஆம்கோலில் பிரச்சனைங்கிறது வரவே வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஜாயிண்ட் போகிற மாதிரி தான் வரும். ஒரு சிலர் வந்து சரியாக போயிடும். இந்த பிட்டை வச்சுக்கிறேன், கரெக்டாக போகும். இது பாருங்கள், கவர் தட்டு வந்து கரெக்டாக பாருங்கள் 1.5 இன்ச்சிலேருந்து இப்படி லைட்டாக அப்படி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இங்கே அர்க்காட் போடுங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோக் பட்டி வந்து வெட்டிக்கலாம். பாருங்க, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வச்சா போதும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரொம்ப சின்னதாக வெட்டிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதுக்காக சொல்ல வரேன். இங்கே பாருங்க, இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து யோகப்பட்டி எவ்வளோ வெட்டணுங்கிறது பார்த்துங்க. பாருங்கள், 6.25 9.5 இன்ச்சு வருது, கரெக்டாக வருது. இந்த 9.5 இன்ச்சு பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக பேசி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிங்க. இது 2 அப்படி போடுங்க, படிங்க. இப்போ கரெக்டாக 3/4 இன்ச்சு இப்படி கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்க, அப்படி போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக பாருங்கள், சைடில் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து சைடில் போயிடும். இந்த இடத்துல முன்னாடி பட்டிக்கு இப்படி அதாவது இப்படி ஒரு அர்க்காத் போட்டுங்க. இது ஃப்ரண்ட்டில், இது சைடில். ஏன்னா சைடில் துணி வந்து அந்த நீங்கள் கட் பண்ணுற மாதிரி வரும். இது ஃபஸ்ட்டே பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இது வெட்டாமல் கூட விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எது வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும், என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இப்போ லேட்டானாலும் நான் வந்து போட்டுருவேன். இந்த ஸ்கேல் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் வந்து சொல்லுவேன். அதாவது மெசேஜ் பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு டீட்டெயில் சொல்லப்படும். இந்த ஸ்கேல் சம்மந்தமாக என்ன ஏது, எப்படி வாங்குறது, என்ன ஏதுங்கிறது நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன். அதை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா பிஸின்னு நிறைய பேர் பண்ணுறாங்க, அதனால் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணிங்கன்னா ரிப்ளை வந்து கொஞ்சம் நேரத்தில் நான் கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரேட்டு விதமாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேருந்து கேட்குறீங்க, என்ன ஏது தெரியல. ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் அவுட்டில் இருக்கிறீங்க, வந்து கொரியர் சார்ஜெலாம் அதிகமாக வருது. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கேல் தேவைங்கிறவங்க எந்த ஸ்கேல் வேணும், எப்படி வேணும், இந்த 3 ஸ்கேல் வேணுமா இல்லை 2 ஸ்கேல் வேணுமா, என்ன வேணுங்கிறது தெளிவாக நீங்கள் வந்து அதாவது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா மெசேஜோடு பண்ணுங்கள், என்ன வேணும் ஏது வேணும் மெசேஜ் பண்ணிடுங்க. அதேமாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது மெயினாக அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் என்ன ஏதுங்கிறது எப்படி வாங்குறது நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்னும் விரும்புகிறீங்க, எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு சொல்லுங்கள். உங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் கேட்குறது எல்லாமே விரைவில் வரும். கொஞ்சம் டைம் ஆனாலும் பண்ணி போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.